மருத்துவ மாணவி வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட வழக்கில் முன்னாள் கிரிக்கெட் வீரர் சௌரவ் கங்குலியும் போராட்டத்தில் இறங்கியிருக்கிறார். விவரங்களுடன் செய்தியாளர் ராஜா இணைந்திருக்கிறார். ராஜா, விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் லாவண்யா. சற்று முன்னதாக ஒரு முக்கிய தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. முன்னாள் கிரிக்கெட் வீரரும் இந்திய அணியின் முன்னாள் கேப்டனுமான சௌரவ் கங்குலி மேற்கு வங்கத்தினுடைய கொல்கத்தாவில் நடந்த முதுநிலை மருத்துவ மாணவி வன்கொடுமை மற்றும் கொலையை கண்டித்து நாளை போராட்டத்தில் ஈடுபட இருக்கிறார். சௌரவ் கங்குலியின் மனைவி ஒரு நடனப்பள்ளி நடத்தி வருகிறார் கொல்கத்தாவில். அந்த நடனப்பள்ளியில் இந்த போராட்டமானது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக மேற்கு வங்கத்தில் நடந்த இந்த துயர சம்பவத்தில் பல்வேறு தரப்பினரும் கண்டனங்கள் தெரிவித்து வரும் நிலையில் சௌரவ் கங்குலியும் தனது தரப்புக்கு இந்த சம்பவத்துக்கான கண்டனத்தை தெரிவிக்கும் வகையில் தனது சமூக வலைதள பக்கத்தை கருப்பு நிறமாக மாற்றி இருக்கிறார். மேலும் அரசியல் நிலைப்பாட்டில் இதுவரை பெரிய அளவில் எதிலும் பங்கேற்காத சௌரவ் கங்குலி இந்த விவகாரத்தில் தனது எதிர்ப்பை வெளிப்படையாக தெரிவித்திருக்கிறார். மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பதவி விலக வேண்டும் என்று பல தரப்பினரும் வலியுறுத்தி வரும் நிலையில் சௌரவ் கங்குலி நாளை இந்த விவகாரம் தொடர்பாக மருத்துவ முதுநிலை மாணவி கொல்லப்பட்ட விவகாரம் தொடர்பாக போராட்டம் நடத்துவதாக இருப்பது ஒரு மாநில அளவு மட்டுமின்றி தேசிய அளவில் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி ராஜா.